Hello guys, this is Jacob from Gerpin Capitals. இன்னைக்கு 13 டிசம்பர் 2023 மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்தே ஒரு டவுன் டர்ன் மொமெண்டம் தான் கொடுத்துட்டே இருந்துச்சு. ஆஃப்டர் 12:15 அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு என்கல்ஃப் கேண்ட் ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அப்படியே திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப் மொமெண்டம் கொடுத்து அப்படியே போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரீவியஸாக ஒரு ஹெவி சப்போர்ட் ஏரியா இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஒரு பேட்டர்ன் வேறு ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. ரைசிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த வெஜ் பேட்டர்ன் பிரேக் ஆனால் கண்டிப்பாக கீழே வரும்னு அர்த்தம். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரேக் அவுட் ஆன பாயிண்ட்டில் இருந்து கீழே இது வரைக்கும் வரும்னு சொல்லி தான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுருந்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்படியே ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் பேட்டர்னை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பையர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ட்ரி எடுத்துகிட்டு அப்படியே மேலே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல பெரிய ஒரு சப்போர்ட் ஜோன் இருந்துச்சு. அந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆனால் கண்டிப்பாக கீழே வரும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதையுமே பிரேக் ஆகிட்டு திரும்ப அப்படியே ரிவர்ஸை திரும்ப நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்து மேலே பாருங்கள். இந்த இடத்துல நல்ல ஹெவி இப்போ புல்லிஷ் கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம என்ன பண்ணலாம், டே கேண்டில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாமே நம்ம எல்லாமே டவுன் டர்ன் போகும் தான் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா பேட்டர்னே அந்த மாதிரி தான் இருந்துச்சு, பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. பட் எல்லாமே நம்ம எப்போவுமே நம்ம நினச்சதை பெரிய பெரிய எஃப்ஐடே நினைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல. ஏன்னா அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் எப்போவுமே நினைப்பாங்க. ஏன்னா நம்ம திங்க் பண்ணுறது அவங்களும் திங்க் பண்ணாங்கன்னா எல்லா பேரும் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல. இப்போ நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, நானும் திங்க் பண்ணுறேன், எல்லா பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணால் மார்க்கெட் கீழே இறங்கும்போது நல்லா நினச்சிட்டு தான் எல்லா பேரும் ஸ்டாக் வித்துட்டு கீழே போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா பேரும் ஸ்டாக்கை வித்துட்டு கீழே போகலாம் நினைக்கும் போது அவன் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம். இது ட்ராகன் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இப்போ க்ளோஸ் ஆயிரும். மேபி அப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. நிஃப்டி தான் கொஞ்சம் மொமெண்டம், நேற்று மொமெண்டம் பிடிச்சி இன்றைக்கி மொமெண்டம் பிடிச்சி. பேங்க் நிஃப்டி ஒன்றுமே கொடுக்கவே இல்லை. இதுலையுமே ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா கீழே தான் வந்துட்டு இருந்துச்சுங்க. அன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அதாவது 11th அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி அப்படியே டச் பண்ணி கீழே தான் வந்துடுச்சு. இதை நெக்ஸ்ட் டே அப்புறம் 13th தான் இன்றைக்கி. ஸோ எல்லாமே கரெக்டாக கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, அப்படி கீழே இறங்குது. மேலே ஓப்பன் ஆகிது, அப்படி கீழே இருந்துச்சு. இந்த இன்றைக்கி அதே மாதிரி தான் கொஞ்சம் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிட்டு அப்புறம் இது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இந்த லெவலில் நான் பிரேக் ஆகும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நிஃப்டியில் பிரேக் ஆச்சு, பட் பேங்க் நிஃப்டியில் பிரேக்கே ஆகலை. அப்படியே போயிடுச்சு மார்க்கெட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. ஆனால் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுத்து போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியில் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை. எகைன் நாளைக்கு ஒருவேளை கேப் அப் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மள நெக்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் இருக்கும். இல்லை டவுன் டர்ன் பிரேக் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் ஏரியா பிரேக் பண்ணிட்டு கண்டிப்பாக இதோடைய டார்கெட் கீழே இருக்குது. டவுன் டர்னோட டார்கெட் கீழே வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் கீழே வர சான்சஸ் இன்னும் நிறைய இருக்குது. நான் ப்ரீவியஸ் அன்றைக்கே சொன்னேன், இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இந்த இடத்துல இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்னைக்கா இருந்தாலும் மார்க்கெட் இங்கே வந்தே ஆகணும். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட் இவ்வளோ தான் இத்தனை வருஷமாக நடந்துகிட்ருக்கு. இந்த கேப்பை ஃபில் பண்ண எப்போ ஃபில் பண்ண தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கீழே வர சான்சஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இப்போ மார்க்கெட் ஹைலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணால் ஒரு நல்ல ஸ்டாக்கை பார்த்து என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் சின்ன சின்ன ட்ரேட்ஸோ இன்ட்ராடேவோ இதோ பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் மார்க்கெட் இப்போ ஹையில் இருக்குது. எஸ்ஐபி போடுறதுக்கு இது நல்ல டைம். இது ஏன்னா மார்க்கெட் மேலே எஸ்ஐபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே இறங்க உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட், அதாவது நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வாங்கிட்டு இருக்கலாம். என்ஐவி குவான்டிட்டி அதிகமாக வாங்கிட்டு இருக்கலாம். எஸ்ஐபி மாதிரி நீங்கள் ஸ்டாக்கில் போட்டாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலுமே உங்களுக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த டைமில் நல்லது. ஆனால் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நல்லது இல்லை. அதான் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே கேஸ், இன்றைக்கி நம்மளுடைய P&L பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ என்ட்ரி எதுவுமே எடுக்கலை. அதனால் எல்லாமே 0 தான் இன்றைக்கி. என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் 9 ட்ரேடிங் டேஸ் இன்னையோட சேர்த்து ஆயிடுச்சு. 9 ட்ரேடிங் டேஸில் 1 2 3 4 ட்ரேடிங் டேஸ் நான் ட்ரேடிங்கே நடத்தலை. ஸோ ட்ரேடிங்கே எடுக்கல எனக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ட்ரி எப்போ கிடைக்குதோ அப்போ தான் என்ட்ரி ஆகும். தேவையில்லாமல் என்ட்ரி எடுக்க மாட்டேன். இப்போ என்ட்ரி கிடச்சிதுன்னா இந்த இடத்துல லாஸ் வரது சகஜம் தான். அதுலேயுமே என்ட்ரி எடுத்தாலுமே லாஸாக வந்திருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுத்து நான் லாஸ் ஆகிறதுக்கு என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது நல்லது தான். அதுக்காக எல்லா டைம் என்ட்ரி எடுக்காமல் இருக்க முடியாது. என்னுடைய பர்ஃபெக்ட் செட்டப்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரூல் பேஸ்டு ட்ரேடர். நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணக்கூடாது. இன்றைக்கி என்ட்ரி ஒரு 4 நாளாக கூட என்ட்ரி கிடைக்காம இருக்கலாம். ஒரு 1 வீக் நெக்ஸ்ட் 1 வீக் கூட எனக்கு என்ட்ரி கிடைக்காம கூட இருக்கட்டும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பர்ஃபெக்டான செட்டப் கிடைச்சா மட்டும் தான் நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருப்பேன் மார்க்கெட்டில். ஓகே கேஸ், நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களுக்கு ஆப்ஷன்லாம் தெரியாது, நான் இப்போ தான் மார்க்கெட்டில் புதுசு, எனக்கு ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்னு நாளைக்கு நல்ல மொமெண்டம் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எதாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் அதனால் ஒரு டெய்லியும் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன்.
அந்த ஸ்டாக்கை வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 ஸ்டாக் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த மொமெண்டம் ஸ்டாக்கில் நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதை நான் சொல்கிறேன். அந்த கண்டிஷன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் அந்த 5 ஸ்டாக்கில் நீங்கள் கண்டிப்பாக 5 ஸ்டாக்கையும் ட்ரேட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஏதோ 2-3 ஸ்டாக் கூட எடுத்து பண்ணுங்கள். பட்டு நாளைக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்டாக்கில் ப்ராஃபிட் வருமானன்றதை சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ மார்னிங் 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அந்த 9:15 கேண்டிலோடைய ஹை லோ 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை லோ மார்க் பண்ணிக்கிறீங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹை மார்க் பண்ண பிறகு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகி மேலே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் கொடுத்து அதில் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணணும், நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். நீங்கள் என்ட்ரி எடுத்த பிறகு ஸ்டாப் லாஸ் உடனே போடணும். அந்த ஸ்டாப் லாஸ் என்னன்னா 0.5%. இந்த 0.5% வந்து நீங்கள் என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து 0.5%. ஓகேங்களா? இந்த என்ட்ரி ப்ரைஸ் 0.5%. ஒருவேளை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். டார்கெட் வந்து 1%. ஸோ ரிஸ்க் ரீ வந்து 1:2 ரேஷியோ. ஆனால் இது வந்து 2%, 3% கூட போக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பிகினராக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா என்ட்ரி எப்படி எடுக்கணும், உடனே டைட்டனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எல்லாமே உங்கள் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும். வாட்ச் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு எல்லா ஸ்டாக்கையும் பார்க்கணும். அதில் எந்த ஸ்டாக் வந்து மேலே பிரேக் ஆகி மேலே போகுதோ அந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்தால் போதும். ஓகேங்களா? பை கொடுத்துருங்க. பை கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதில் வந்து இன்ட்ராடே டெலிவரி இருக்கலாம். இதில் இன்ட்ராடே கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து 5 டைம்ஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு வந்து ₹721 கொடுப்பாங்க உங்களுக்கு இன்ட்ராடேல. இன்ட்ராடேல அன்றைக்கி ஈவினிங்கே க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறது இப்போதைக்கு வேண்டாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர், கொஞ்சம் ஆல்ரெடி ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே யூஸ் பண்ணி நீங்கள் மார்ஜின் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மார்ஜின் யூஸ் பண்ண வேண்டாம், இப்போதைக்கு நீங்கள் பழகுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் டெலிவரியில் நீங்கள் எவ்வளோ காஸ்ட் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டாக் மட்டும் இப்போ ₹10,000 வச்சுருக்கீங்கன்னா அதோட காஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்டாக் மட்டும் வாங்க. இப்போ 2 ஸ்டாக் தான் இதில் வாங்க முடியும். ஓகே, அப்போ இதுக்கு வந்து 1% டார்கெட் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து 0.5% வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட் இதோட நல்லா மேலே கூட போகட்டும், ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் 1% மட்டும் வச்சுக்கோங்க. அன்றைக்கி ஈவினிங் 1% ஒருவேளை உங்களுக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஈவினிங் அந்த மார்க்கெட்டை அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு. நம்ம வந்து டார்கெட் 1% வச்சுருந்தோம். இந்த 1% வச்சனால நம்மளுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ஒருவேளை நம்ம டார்கெட் இல்லாமல் மார்க்கெட் கூடயே போகணும் வேறு என்ன பண்ணியிருந்தா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்குன்னா ஏன் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு, இது ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் இருக்கிறது நம்ம என்ன பண்ணியிருந்தால் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் இருக்கும் அப்படி சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னல் வேணும் அப்படின்னா நான் வந்து என்னோட இன்னொரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கீழே போஸ்ட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 5 ஸ்டாக் கூட கிடைக்கும், ஒரு நாளைக்கு ஸ்டாக் கிடைக்காம கூட இருக்கும். ஸோ நான் டெய்லியும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ முடிஞ்சவொடனே உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்டாக் பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலை, உங்களுடைய ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்காக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன் நான். ஒரு பிகினராக இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரேடிங் வந்து பொறுமையாக கற்றுக்கணும். உடனே ஆப்ஷன்ஸில் இறங்கி கண்டிப்பாக கற்றுக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி, குட்டியான ஸ்ட்ராட்டஜி, சின்ன சின்ன ஸ்டாக்ஸில் உள்ளே போயிட்டு சின்ன சின்ன குவான்டிட்டியை வாங்கி சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ், சின்ன சின்ன டார்கெட் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகணும். ஓகே கைஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நம்ம.